பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அப்புறம் அதை வளர்க்குறோம். அது பெருசானோடனே நம்ம உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், சலிப்பு தட்டிடும், எதுவும் நம்ம பேச்சை கேட்காது, எல்லாம் அது இஷ்டத்துக்கு நடக்கும். இவ்வளோ நாள் எதுக்கு ஓடணுன்னே தெரியாமல் ஓடி, என்ன கடைசின்னு தெரியாமல் திண்டாடி, கடைசியில் மரணத்தின் வாயில் நுழையிறது வாழ்க்கை அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் கால் வலி, கை வலி, தலைவலி, முட்டி வலி, எல்லா வலியும் வந்துடும். இழுத்து திரிஞ்சுன்னே இருக்கணும். இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம வாழறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா வாழலாம். உங்கள் பேச்சை கேட்குற வரைக்கும் தான் உங்களுக்கு பாசம். உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்களே விட்டுருவீங்க பாசத்தை. அவ்வளோ பொய். பிறருக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை சுகமானதாக மாறிடும். இதெல்லாம் இப்படி அட்டூழியம் பண்ணுது, நேரத்துக்கு படுக்க மாட்டேங்குது, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது, நம்ம பிராணனை வாங்குது, அப்படி தான் நம்ம பேசியிருப்போம். இல்லை இது இயல்பு, அது அவங்களுடைய இயல்பில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்பொழுது, நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்களுக்கு வேறொரு பரிமாணத்தில் அந்த வாழ்க்கை விரியும். அதை கண்டுபிடிக்கணும். விருப்பப்படுறது தப்பு இல்லை, அவசரப்படுறது தான் தப்பு. அவசரப்படுவது தான் ஆசை. விருப்பங்கள் தனித்துவமானது. உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு மட்டும்தான். இன்னொருத்தர் விருப்பத்தில் தலையிடுறது தான் ஹராஸ்மெண்ட், அராஜகம். அது உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வாழும் பொழுது அது உங்களுக்காக வடிவமைத்து தரப்பட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். அது யாருக்கும் தொந்தரவாக இருக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த விருப்பங்களை வெளியிடாமல் இருக்கிற தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையினுடைய ஏதுமற்ற தன்மைக்குள் நுழைவது ஏதுவாக இருக்கும். ஏன்னா எப்போ உங்களுடைய சந்தோஷத்தை வெளியே சொல்ல முடியலையோ, உங்களுடைய துக்கத்தை வெளியே சொல்ல முடியலையோ, உங்கள் விருப்பத்தை எதுவும் சொல்ல முடியல, நீங்கள் யார்? நீங்கள் ஒரு வெத்து. ஏன்னா எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது, சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் பாட்டில் இருக்கிறீங்க. அதுபோல் இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வாழும்போது தான் தெரியும் இந்த வாழ்க்கை ஏதுமில்லாததுன்னு. இந்த எம்டினஸ்குள்ளே போயிட்டோம்னா அங்கே ஒரு மாற்றம், அங்கே ஒரு பெரிய நிலை மாற்றம் ஏற்படும். என்னென்னா உங்களுக்குள்ளேயே சக்தி சேகரிக்கப்பட்டதுனால நீங்கள் புலங்காகிதமாக ஒரு கிளுகிழுப்பு உணர்வீங்க. நீங்கள் உங்களுடைய மனதை செலவு செய்ய மனது தானே செலவு செய்கிறோம், ஏகப்பட்ட செலவு செய்கிறோம். எதையாவது பேசிட்டு, எதையாவது கதை பேசிட்டு இந்த சக்தியை செலவழிக்கிற விதம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு நாளும் ஏதுமில்லா தன்மைக்குள்ளே நுழைய முடியாது. இப்போ எதையாவது விரும்பு, தேவைக்கு விரும்பு, என்னமோ விரும்பிக்கோ, அது உனக்கும் கடவுளுக்குமான விஷயம். எதை வேணாலும் விரும்பலாம், வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. ரொம்ப தொந்தரவாக இருக்குது வாழ்க்கை. எதுவுமே மனம் விருப்பப்படி நடக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம விருப்பத்தை வெளியில் போஸ்ட் அடித்து ஒட்டிடுறோமா, அது நாலு மாடு மேய்ஞ்சிட்டு போகுது. சும்மா இருக்கிறதுனா என்னது? வேலையை ஒழுங்காக செய்யுது. கர்மயோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. காலையில் எழுந்து மாடாட்டம் உழைக்கிறேன், உங்களுக்கு தானே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பலனை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது வந்துடாதா அனுசரணையான்னு தேடுறோம். அது தேடுற வரைக்கும் நீ கடமையை செய்யலை. கடமையை செய்யாதனால ஏதுமில்லா தன்மைக்குள்ளே நுழைய முடியாது. பூமி வெள்ளப்படம் வேணும்னா வேலை மட்டும்தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் கீதையினுடைய மிகப்பெரும் விளக்கம். வேலை மட்டும் செய், அதில் கூலி உனக்கு என்ன வேணுமோ அதிலே இருக்குது. என்ன வேலை செய்யணுமோ அதுக்குண்டான கூலி அதிலே இருக்குது, அதை நீ பயன்படுத்திக்கலாம். ஆனால் மறைவான கூலி கடவுள் வச்சுருக்காரு. சரியான சந்தர்ப்பத்தை நம்ம சேரும். அதுதான் தேடாது கிடைக்கின்ற திரவியம். உங்களுடைய இருப்பு, நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இதுவே ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் துறவி. நீ யார், என்ன செய்கிற, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, என்ன தெரியும், உனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும், எல்லாம் நீங்களே உங்களை கேட்டுக்கணும். எனக்கு இவ்வளோ தான் பேச முடியும், இவ்வளோ தான் நடக்க முடியும், இவ்வளோ தான் சொல்ல முடியும், இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்னு நம்மளை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு தெரியுமா தெரியாத, அதை டெவலப் பண்ணினே போகிறது தான் உன்னையே நேரிவாய். அப்போது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களாம் போட சொன்னால, எஃப்ஐஆர் டெய்லி ரிப்போர்ட் போடணும். நான் யாருன்னு, எனக்கு என்ன பிடிக்குது, நான் என்ன நினைக்கிறேன், என்னால் எது செய்ய முடியும், என்னால் எது ஏன் செய்ய முடியல, இதெல்லாம் நம்ம கண்டுக்கணும்னா
நம்மையும் நாம் கண்டுகொள்வோம். ஏதுமில்லா தன்மைக்குள்ளே வாழ பழகிட்டோம்னா எந்த சிக்கல் வந்தாலும் அது சரியாயிடும்னு சொன்னால் சரியாயிடும். இப்போ இருக்கிற இருப்பை பற்றி கவலையோ பயமோ கொள்வது எதுவும் கிடையாது. நம்மளை நம்ம கண்டுக்கணும்னா வாழ்க்கை நம்மளை கண்டுக்கும். இதுதான் தீர்ப்பு. சொல்லுங்கள் ஐயா, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத ஒன்றுன்னு பேசினோம். நீங்கள் எனக்கு அப்பப்போ சொல்லுவீங்க, காலம் இருக்கும்போதே வாழ்க்கையை சம்பாதிக்கணும். அந்த ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை எப்படி சம்பாதிக்கணும்? உங்களுக்கு கேள்வி இருக்கா? அவர் கேட்குற மாதிரியே தான். நம்ம பதி பசு பாசம்னு சொல்லிட்டு 3 சொல்கிறோம். பதின்றது இறைவனாகவும், பசுன்றது பாசம் மனிதனாகவும் இல்லை சக்தியாகவும் இருக்குது. பாசன்றது அது கூட தொடர்பு. ஸோ அது இதுதான் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. பிதா மகன் பரிசுத்தாவி. இப்போ சயின்ஸ் பார்த்திங்கன்னா மேட்டர் ஸ்பேஸ் சயின்ஸ் டைம்னு சொல்கிறாங்க. அது எதுனாலும் இருக்கட்டும். ஆனால் இது 3மே எப்பயுமே இருக்குதுன்னு ஏன் நாம் எல்லோரும் ஆசைப்படக்கூடாது? ஆசையை நாம் ஏன் படக்கூடாது? ஏன்னா ஆனால் ஆசையை துன்பத்துக்கு அறிகுறிங்கிறாங்க. ஸோ பதிப்பசு பாசத்தில் பாசம்ன்றது அதோட தொடர்பு தான். நம்ம அது கூட தொடர்பு படுத்திக்கிறதுல என்ன தவறு? அதான் கேள்வி இருக்குதா? உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சேகர் பா வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லாதது. வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லாதது. ஆனால் அது நம்ம வாழறோம். ஒன்றும் இல்லாதான் வாழறோம். ரொம்ப பிடிப்போட ரொம்ப காலம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாழ்க்கைன்னா யாருக்கும் நம்ம இன்னும் ஒரு பிடிப்படலை. ஒன்றும் நிதம் நடக்கிற போராட்டம், பொருளுக்கான போராட்டம், சம்பாத்தியத்துக்கான போராட்டம், ஆரோக்கியத்துக்கான போராட்டம், உறவுகளுக்கான போராட்டம், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அப்புறம் அதை வளர்க்குறோம். அது பெருசானோடனே நம்ம உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், நடக்க முடியாமல் போயிடும், சலிப்பு தட்டிடும், ஒன்றும் இல்லாத ஒன்று பிடிச்சி தொங்கின மாதிரியே தெரியும். எதுவும் நம்ம பேச்சை கேட்காது, எல்லாம் அது இஷ்டத்து நடக்கும். இவ்வளோ நாள் எதுக்கு ஓடணுன்னே தெரியாமல் ஓடி, என்ன கடைசின்னு தெரியாமல் திண்டாடி, கடைசியில் மரணத்தின் வாயில் நுழையிறது வாழ்க்கை அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால தான் ஆழ்ந்த கேள்விகள் வரமாட்டேங்குது. என்ன கற்றுக்கணும், என்ன எதை அறியணுன்ற கேள்வி வரமாட்டேங்குது. சாதாரண போக்கில் போகிற இந்த வாழ்க்கை தான் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்துது, அச்சமூட்டுது, பரிதவிக்க வைக்குது, நம்பிக்கை இல்லாமல் செய்யுது. மதிப்பு மிக்கதெல்லாம் ஒரு காலத்தில் மதிப்பெல்லாம் போயிடும். எதை நம்ம மதிப்புடையதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்து ஒரு மூலையில்னு சொல்கிற காலம் ஒன்று வரும். இதுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தூக்கி சுமக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய படைப்பு, இந்த சாதாரணமாக நம்ம வாழற வாழ்க்கையை தூக்கி சுமக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்ற கேள்வி நமக்குள்ளே வரல. பெரும்பாலும் இந்த நகர்த்துறது, இந்த ஓட்டத்தை நகர்த்துறதே பெரிய பாடு. 40 வயசு வரைக்கும் ஒரு நம்பிக்கை, 40 வயசுக்கு மேலே எல்லாம் தவிடுபடி ஆகிடும். அப்புறம் கால் வலி, கை வலி, தலைவலி, முட்டி வலி, எல்லா வலியும் வந்துடும். இழுத்து திரிஞ்சுன்னே இருக்கணும். இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம வாழறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா வாழலாம், இல்லைன்னா வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதாவது புரியணும். புரிஞ்சால் சும்மா இருக்கலாம்,
நம்மளால் சும்மா இருக்க முடியாது. காரணம் எதையா ஒன்று பிடிக்கிறதுக்கு ஓடுறோம். எதை பிடிக்க போகிறோன்னு தெரியல. ஒரே ஓட்டமாக ஓடி எதுவும் ஆப்படாது, அகப்படாது. நம்முடைய அகத்தில் எதுவும் இல்லை. அதனால் இந்த வாழ்க்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம வாழறது வாழ்க்கை இல்லை, இதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. இது நம்பினா இது ஒரு நாள் கழுத்தாத்துறோம், எல்லாமே கைவிட்டுடும், எல்லாமே கைவிட்டுரும். உறவுகள் முதற்கொண்டு, உணவு முதற்கொண்டு, உடைகள் முதற்கொண்டு, நீங்கள் எதெல்லாம் பரிபாலனை செய்தீங்களோ, எதுக்கெல்லாம் பரிச்சயமாக இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். இது எல்லாருக்கும் நிகழ் ஒன்று தானே, நமக்கு அதானே நிகழும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் எல்லாருக்கும் துயரம் இருக்கும்போது நமக்கு ஏன் துயரமாக இருக்குது? துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு அப்படின்னு கேட்டால் புத்தர் சொல்லார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைன்னா என்னன்னு தெரிஞ்சால் நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாட் இஸ் யுவர் நீட் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களை தான் கேட்குறேன். வாட் இஸ் யுவர் நீட், உங்களுடைய தேவை என்னவாக இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? என்ன சொல்லுவீங்க? தினம் தினம் மாறக்கூடியது. வாட் இஸ் யுவர் நீட், வாட் யூ வாண்ட், வாட் யூ வாண்ட், 2 கேள்வி இருக்குது. இதுக்கு சரியான விளக்கம் சொல்லுங்கள். உங்கள் தேவை என்னவாக இருக்குது, உங்கள் விருப்பம் என்னவாக இருக்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேவை நாளுக்கு நாள் மாறுது. இந்த வேலைக்கு உணவு வேணும், அடுத்த வேலைக்கு வேலை செய்யணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாது யாருக்கும். வாட் யூ நீட், வாட் யூ வாண்ட்டுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் கேள்வி. தேவை அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட், ஒட்டு மொத்தமாக தேவை, அகிலம் முழுதும் தேவை. இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். இல்லை எது ஒன்று குறைஞ்சாலும் உயிர் வாழ முடியாது. ஈக்காலஜிக்கல் ஈக்குலிபிரியம் இல்லைன்னா எதுவுமே இங்கே உயிர் வாழாது. ஆனால் தேவைன்னு பார்த்தா எல்லாமே தேவை. ஒரு மண் துகளும் தேவையாக இருக்குது, காற்று மழை எல்லாம் தேவையாக இருக்குது. தேவைன்னா எல்லாம் தேவை தான். அதில் வாட் யூ வாண்ட், இதுதான் லைஃப். நீ என்ன விரும்புகிறாய், அதுதான் நம்முடைய போராட்டம். தேவைன்னா எல்லாம் தேவையாக தான் இருக்குது. எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, தேவைன்னு நிராகரிக்க முடியாது, அது இல்லாமல் இருக்கவும் முடியாது. இப்போ வாட் யூ நீட் அப்படின்னா அப்சல்யூட், எல்லாமே தேவை. இல்லைன்னா நகர்தல் இல்லை, வாழ்தல் கிடையாது. இதில் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ எல்லா தேவைகளும் இருந்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா? அது நீங்கள் கேட்டுக்கணும் உங்கள் கேள்வி. தேவையெல்லாம் இருந்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுமா? விருப்பம் நிறைவேறாது. உங்களுடைய விருப்பமெல்லாம் உங்களுடைய தேவையாகுமா? ஆகாது. ஏன்னா விருப்பம் வேறு, தேவை வேறு. தேவை யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது கிடையாது. பேசிக் அம்யூனிட்டிஸ், உங்களுடைய அடிப்படை தேவை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுமானா அது இல்லை. விருப்பம் அலாதியானது, விருப்பம் தனித்துவமானது. அது யாராலையும் திருப்தி பண்ண முடியாது. உங்களுடைய விருப்பத்தை எந்த பொருளாலையும், எந்த மனிதராலையும், எந்த உறவுகளாலையும் உங்களுடைய விருப்பத்தை திருப்தி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய விருப்பம் தூய்மையானது, அது பிறரை சேரும் பொழுது அசுத்தமானது. விருப்பம் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது தூய்மையானது தான். ஆனால் இது மாதிரி அவங்க இல்லையே நினைக்கும் போது அசுத்தமாயிடும். யாரும் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க முடியாதுன்றதை முதல்ல வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக கற்றுக்கணும். யாரும் யாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. இப்படி நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படி நம்புறது மடத்தனம். அதனால் இந்த வாழ்க்கை என்று என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஒரு விருப்பமும்
நமக்கு ஏதுவாக நமக்கு தோதாக நிறைவேறாது. எந்த விருப்பமும் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அழகானது, பரிசுத்தமானது. அது எப்போ வெளியில் சொல்கிறீங்களோ, பிறர்கிட்ட தேடுறீங்களோ, அது அசுத்தமாயிடுது இல்லை? ஆகவே விருப்பங்களில் வாழுங்கள், விருப்பங்களை திணிக்காதீர்கள். விருப்பங்களில் வாழுங்கள். விருப்பத்தை வச்சுக்கலாம். விருப்பத்தை யார்கிட்டையும் சொல்கிறதோ திணிக்கிறதோ அசிங்கமானது. இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் பாடமாக நம்ம வாழற இடத்துல கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு எதெல்லாம் பிடிக்குது அப்படின்றது உங்களுடைய சொந்த விஷயம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதுன்றது வந்து உங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் இதெல்லாம் அவங்க நிறைவேற்றணும் அப்படின்றது வந்து அருவருப்பான விஷயம். இந்த டிஃபரன்ஷியேஷன் இது புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ வாழ்தல் என்பது நம்முடைய தேவைகளை யாராவது, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிட்டே இருக்கணும், நமக்கு தேவையானது யாராவது கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னும் பொழுது சங்கடமாக இருக்குது. யாருக்கும் அந்த மனம் கிடையாது. பிறருக்காக கொடுக்கணுன்ற மனம் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஒரு அளவுக்கு கொடுக்கலாம், ஒரு 100 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப உறவுனா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்க மனம் வராது. அதனால் உங்களுடைய தேவைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இருந்ததுன்னா அது தானாக நிறைவேறக்கூடிய காலம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சிக்கல இது வரைக்கும். வெளிப்படுத்தப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் வீணானது, அது அசுத்தமானது, அது அருவருப்பானது, பிறருடைய கேலிக்கு கிண்டலுக்கு ஆளாகக்கூடியது. அதனால் விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடாது. விருப்பங்களில் வாழுங்கள், விருப்பத்தில் இருக்கணும். அப்படி விருப்பத்தில் இருக்கும்போது அது தானாக நிறைவேறும் பொழுது தான் தெரியும் வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. வாழ்க்கை என்பது ஏதுமற்ற தன்மை, எம்டினஸ். அந்த ஏதுமற்ற தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த வெறுமையை ஒரு தடையாவது சுவைத்து பார்த்துட்டோம்னா வாழ்க்கை புரிஞ்சிடும். இப்போ நம்ம உலகப் பொருட்களை தேடுறது, உலக இன்பங்களை தேடுறது, உறவுகளின் ஆறுதலை தேடுறது, ஆதரவை தேடுறது, பாதுகாப்பை தேடுறது, இது இருந்தால் தான் இருக்க முடியும், இப்படிலாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், பக்கத்தில் ஸ்கூல் இருக்கணும், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எல்லாம் கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஜனசந்த அடியில் நெருக்கடியில் போய் வாழறோம் இல்லையா? இதை கைவிட்டால் வழியே வாழ்க்கை புரியாது. ஆபத்துக்களில் வாழ்க்கை அமைக்காத வரைக்கும் வாழ்க்கை புரியாது. ஏதோ ஒன்றின் மேலே இருப்பதாக நினச்சிட்டே போய் திடுக்குறாக இந்த வாழ்க்கை துன்பமாகி முடிஞ்சு போயிடும். அதனால் வாழ்வு என்பதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். வாழ்வுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லாதது அப்படின்னு அடிப்படையில் புரிஞ்சிடணும். இப்போ யாருக்காவது இது புரியுமான்னு பார்த்தா அது தெரியாது. இப்போ ஒரு குழந்தை விழுந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்ல. ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம்? அந்த ஒன்றும் இல்லாத தன்மைக்குள்ளே போயிட்டால் மன ஆறுதல் அடையும். அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறேன், இது எனக்கு ஒரு வேலையே கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்றார்ல, சொல்கிறாங்கல்ல, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்றுமே இல்லைன்றதுக்குள்ளே நுழைஞ்சிட்டால் தான் இந்த வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும். எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், பணமோ காசோ புகழோ பொண்ணோ பொருளோ குடும்பமோ குட்டியோ பிள்ளைகளோ எல்லாத்தையும் எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு தானே இருக்கிறோம். அந்த பிடிப்பு தான் வந்து ஒரு நாள் எல்லாமே நம்மளை கைவிடுறது தெரியும். அதுங்களே விட்டுடும். நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல, நம்ம கை நம்மளே விடுற காலம் ஒன்று வரும். அப்போ தான் தெரியும் இந்த கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த எம்டினஸ் தான் லைஃப்னு தெரியும். அந்த எம்டினஸ் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொருள் ரீதியான பிடிப்பு, குடும்ப ரீதியான பிடிப்பெல்லாம் வந்து இந்த பாசம்லாம் என்னவா மாறினா அன்பாக மாறிடும். அன்பு மாறிடும்னா நெருக்கம் இருக்கும், கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க. பக்கத்தில் தான் இருப்பாங்க,
நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது, வராது. எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் நம்மளை எதுவும் பந்தப்படுத்தாது, பாதிக்காது. சுலபத்தன்மையில் நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியும். இது ஒரு சாதுரியமான விஷயம். இதை கற்றுக்கணும். இதை தான் எல்லோரும் போதிக்கிறாங்க. நான் என்னுடைய மொழியில் சொல்கிறேன். நான் ஒன்றுமில்லா தன்மைக்குள்ளே நுழையணும். ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும், உங்களை கைவிட்டுரும். இல்லை உங்களால் அனுபவிக்க முடியாமல் நீங்களே விட்டுருவீங்க. இவ்வளோ நாள் எதுக்கு ஓடணும்? அப்போ என்ன பாடுபட்டோம்? மண்டை மூட்டிக்கிட்டோம். மானம்னு சொன்னோம், மரியாதைன்னு சொன்னோம், கௌரவம்னு சொன்னோம், அந்தஸ்துன்னு சொன்னோம். ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு. அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நம்ம எதெல்லாம் தூக்கி பிடிச்சோமோ அதெல்லாம் நம்மளை தள்ளி விட்டுடும். அப்போ அடிப்படையிலேயே ஆரம்பமே இந்த வாழ்க்கையை ஏதுமில்லா தன்மையில் இருக்கும்பொழுது எல்லாமே நெருக்கமாக இருக்கும். அந்த பிடிப்பு இருக்காது. இப்போ இவர் கேட்டார்ல, பதி பசு பாசம். பதினா இறைவன், பசுனா நம்ம ஆன்மா, பாசம்னா உலக படைப்புகள், பொருட்கள். இது மூணும் அனாதின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இது மூணும் அனாதி. அனாதினா அதுக்கு ஒரு காலம் இல்லை, அது எப்போவுமே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த படைப்புகள், உலகப் பொருட்கள் இருக்குல்ல, இந்த ஜட பொருட்கள், ஆன்மா என்று சொல்லக்கூடியது, இறைவன் என்று சொல்லக்கூடியது, மூணும் யாராலையும் படைக்கப்படலைன்னு சொல்லுது சைவ சித்தாந்தம். யாராலையும் படைக்கப்படலை, அது தான் தோன்றி மூணு இருக்குதுன்னு சொல்லுது. இதில் ரொம்ப உயர்ந்த வஸ்து இறைவன். இறைவன் ஆன்மாவையோ ஜடப்பொருளையோ தொட முடியும், ஜடப்பொருளையும் தொட முடியும். அவங்ககிட்ட அதை கூட்டிகிட்டு போக முடியும். எத்தனை தான் முயன்ற பொழுதிலும் ஆன்மாவும் ஜடப்பொருளும் இறைவனை அடைய முடியாதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. என்ன பண்ணாலும் கடவுளாக இறங்கி கூட்டு போனால் தான் அந்த ஆன்மாவுக்கும் ஜடப்பொருளுக்கும் ஓய்வு. அந்த ஏதுமற்ற தன்மை கூட்டிகிட்டு போகணும். இறைவன் ஏதுமற்ற தன்மையில் தான் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் நிறைந்து ஏதுமில்லாது இருப்பவன், எல்லாமாகி ஏதும் இல்லாமல் இருப்பவன் இறைவன். அந்த தன்மைக்கு கூட்டிகிட்டு போனால் இறைவன் கருணை வைச்சா தான் முடியும். அந்த இறைவன் கருணை நம்ம மேலே விழணும்னா அந்த இறைத்தன்மைக்குள்ளே நம்ம நுழையணும், நம்மளை ரெடி பண்ணிக்கணும். ஆரம்பமே இந்த வாழ்க்கையை சுமக்கிறதா இருந்தோம்னா சுமையே நம்மளை மரணத்துக்கு கொண்டு போயிடும். எதையும் சுமக்க முடியாது. நெஞ்சுக்குள்ளே நிறைய ஆசைகள், தேவைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு இரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், ஒரு இளமை இருக்கிற வரைக்கும் இருக்கும், ஒரு அனுபவிப்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும், ஏதாவது சாப்பிட முடிகிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணும் காதும் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, மூச்சு விட முடியலன்னா நீங்கள் வச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கே கேலியாக இருக்கும், பாசம்லாம் இருக்காது. பசங்க இருந்தால் கூட என்னமோ பண்ணுறானுங்க, பண்ணிட்டு போட்டுன்னு சொல்கிறீங்க. பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. இப்போ உங்களை அப்பா அம்மா அம்மான்னு காலை சுற்றி வர வரைக்கும் தான் பாசம்லாம். ஒரு 10 மாதம் வெளியே போய் சுற்றிட்டு ஹாய் அம்மா அப்படின்னா பாசம்லாம் இருக்காது. இருக்குன்றீங்க. வெளியே போய் உங்கள் பேச்சு கேட்குற வரைக்கும் தான் உங்களுக்கு பாசம். உங்கள் பேச்சு கேட்கலன்னா நீங்களே விட்டுருவீங்க பாசத்தை. அவ்வளோ போய் வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிற பிடிப்பு அவ்வளோதான். நம்மளை நத்தி இருக்கிற வரைக்கும் தான், ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான், கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான், சொன்ன பேச்சு கேட்குற வரைக்கும் தான். சொன்ன பேச்சு கேட்கலான்னா எக்கேடு கெட்ட வழி, என்னவோ ஆகிட்டு போ, எனக்கு ஒன்றும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு காட்டி விட்ருவோம் இல்லையா? ஏன் நம்ம சொல்கிற பேச்சு அவங்க கேட்கணும், நமக்கு ஏதுவாக இருக்கணும், நம்ம கூடவே நெருக்கமாக இருக்கணும். அன்பு பாசம்லாம் சொல்லி ஊட்டி வளர்த்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது நம்மளை நிராகரிப்பாங்க. அது மனித இயல்பு தான். அப்படி போகிற வாழ்க்கையை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய விரக்தி, வேதனை. அது அப்படி தான் போகும். அவங்களுக்குன்னு ஒரு சுக வாழ்க்கை கிடைக்கும் போது
உங்களைய பார்த்துட்ருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வாலிபத்தில் இருக்க பையன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சா அம்மா இருக்கிறது தொந்தரவு, அப்பா இருக்கிறது தொந்தரவு, அப்பா அம்மா பார்க்குறது தொந்தரவு. அவங்களுக்கு புதுசாக வாழ்க்கை தொடங்குது இல்லை, வாழ்க்கைன்னு நினைக்கிறது தொடங்குது, உலகத்தை உங்களுக்கு பிடிச்சி இழுக்குது. அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப துன்பமாக இருக்குது. இன்னாதம்ம உலகம் ரொம்ப கஷ்டமாக, நகர்த்துறதே கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து எல்லாத்தையும் சாப்பாடாக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், முழுகணும், அது பண்ணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் செய்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஒன்றுமே அடையாத நிலை தெரியும். எந்த நிம்மதியும் நமக்கு இருக்காது. எந்த நிம்மதியும் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எது உங்கள் கையை விட்டு பிடுங்கப்படுமோ அதை பிடிச்சி வச்சுருந்தீங்க, அதை பிடிச்சி வச்சுருந்தோம், அது நம்மளை விட்டு போயிடும். அது அதனால் வாழ்க்கை என்பது ஏதுமில்லா தன்மையில் நுழையிறது தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லாததில் வாழ கற்றுக்கணும். ஒன்றுமே இல்லாததில் வாழ கற்றுக்கும் போது தான் அன்பு என்பது உருவாகும். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது, நமக்காக வாழணும் இல்லையா, நம்முடைய சுகத்துக்காக. அப்போ எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிடும். பிறருடைய சுகத்துக்காக வாழும் பொழுது, பிறருக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை சுகமானதாக மாறிடும். இது ரொம்ப பேரால் புரிஞ்சிக்க முடியாது. பிறருக்காக எப்படி வாழறது, எப்படி பிறருக்காக எப்படி வாழறது. நம்ம எப்பவுமே பிறருக்காக வாழும்போது தான் நம்ம பற்று அறுக்கிறோம். இருந்துட்டு போட்டோம், சாப்பிட்டு போட்டோம், அனுபவிச்சுட்டு போட்டோம், எடுத்துகிட்டு போட்டோம். நீங்கள் அனுமதிக்கும்போது தான் இந்த சுமையிலேருந்து நீங்கள் விலகுறீங்க, உங்களுடைய ஈடுபாட்டிலேருந்து நீங்கள் விலகுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இல்லாத பொழுது இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு 9 மணிக்கு படுக்கணும், 9 மணிக்கு படுக்கணும். படுக்க முடியுமா? 9 மணிக்கு படுங்க. 2 ரூம் தான் இருக்குது. கொஞ்சம் பேர் கூட்டமாக இருப்பாங்க, பிள்ளைங்க குட்டிங்கன்னு சொல்லி, அது படிக்கும், சத்தம் போடும், எதாவது டிவி பார்க்கும், அதுக்கு தூக்கம் வராது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வாழ முடியாது. நீங்கள் போய் படுக்கணுன்னா படுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா படுக்க முடியாது. நான் படுக்கணும், எல்லோரும் சும்மா இருங்கன்னு சொல்லவும் முடியாது. இப்போ இந்த இதை நம்ம துன்பமாக உணர்வோம். படுக்கூட முடியல, இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியல, நம்ம நினச்சதை செய்துக்க முடியல, எப்போவுமே இவங்களுக்கு ஒரு பாடுபட வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நம்ம சுணக்காடையிறோம்ல. இதுதான் துன்பம். நம்ம விருப்பத்துக்கு இருக்க முடியாது. நம்ம சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய இயல்புன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் இப்படி அட்டூழியம் பண்ணுது, நேரத்துக்கு படுக்க மாட்டேங்குது, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது, நம்ம பிராணனை வாங்குது, அப்படி தான் நம்ம பேசியிருப்போம். இல்லை இது இயல்பு, அது அவங்களுடைய இயல்பில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்களுக்கு வேறொரு பரிமாணத்தில் அந்த வாழ்க்கை விரியும். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறோம்ல, நம்முடைய இந்த வாழ்க்கையை ஒன்றும் இல்லை, அதாவது வேஸ்ட் இதுங்கெல்லாம் வளர்க்குறத விட சும்மா இருக்கலாம், மாட்டை வளர்க்கலாம், ஆட்டை வளர்க்கலான்றோம்ல, அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம சகிப்புத்தன்மையில் ஏற்புத்தன்மையில் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை வேறொரு பரிமாணத்தில் விரியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் வாழ்க்கையின் மீது ஆசை கொள்ளுதல் கூடாது. வாழ்க்கையின் மீது அனைத்திற்கும் ஆசை கொள், அப்படி கூடாது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இது எப்படியும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ செல்வம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் ஒரு நாள் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும்ல. அந்த ஒன்றும் இல்லைன்றதுக்குள்ளே இப்போவே வாழ கற்றுக்கிறது தான் துறவு. எல்லாம் இருக்கும், அது நம்மளை பாதிக்காமல் இருந்துட்டோம்னா நம்ம ஒரு துறவு வாழ்க்கை. இந்த துறவு என்னத்துக்குன்னா மற்றவங்களுடைய நிறைவுக்காக, அறியாத மக்களின் நிறைவுக்காக. விருப்பப்படுறது தப்பு இல்லை, இச்சைக்குள்ள தப்பு இல்லை, அவசரப்படுறது தான் தப்பு. அவசரப்படுவது தான் ஆசை.
விருப்பத்தை அவசரப்படுத்தினா ஆசை, இன்றைக்கே ஆகணும், இன்றைக்கே நடக்கணும்னு ஆசையாயிடும். அதை அவசரப்படுத்தக்கூடாது. நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழணும். முதல்ல நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை மனதுக்குள்ளே வாழணும். இது ரொம்ப பேருக்கு முடியாது. அது என்னவோ நல்லது கெட்டதோ, அது உலகத்துக்கு பிடிக்குமோ பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குதில்ல, பிடிக்குதா இல்லையா? அதை மனதளவில் வாழலாம் இல்லையா? வாழலாமா வேணாமா? யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்களாக வாழ்கிறது யாருக்காவது தெரியுமான்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழவே மாட்டீங்க. உங்களுக்குன்னு பிரத்யேகமாக காட்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சுக்குநீரை பிரித்து இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரி, இது கரெக்டு, யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அது சொன்னால் தானே தெரியும், சொன்னால் தானே தெரியும். சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே தண்டோரப்பட்டால் ஒரு விருப்பம் வருதுன்னா அந்த விருப்பத்தில் வாழலாம்ல. உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. யாருக்கு தெரியும்? கடவுள் மட்டும் தான் தெரியும். யாரும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் தெரியப்படுத்தாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துன்பம் ஆகாது. யாருக்கு அதிலாவது போட்டிங்கன்னு வச்சுங்க, அது புருஷன் நம்பி போட்டாலும் சரி, பொண்டாட்டின்னு நம்பி போட்டாலும் சரி, பிரளயம் ஆகிடும். ஏன்னா உங்கள் விருப்பம், அவர் கணவனுடைய விருப்பம், மனைவியுடைய விருப்பம் ஒரு நாளும் ஒன்று சேராது. ஒரு நாளும் ஒன்று சேராது. அது இழுத்து பறிக்கிறதா தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. விருப்பங்கள் தனித்துவமானது. உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு மட்டும்தான். இன்னொருத்தர் விருப்பத்தில் தலையிடுறது தான் ஹராஸ்மெண்ட், அராஜகம். அது இன்னொருத்தர் விருப்பத்தை நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறது நம்ம மேலே அராஜகம். எனக்கு இது விருப்பமாக இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் என் மேலே அராஜகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீ விருப்பத்தை நீயே வச்சுக்கோ, அதில் நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் விருப்பத்தை பதிக்கிட்டாங்கன்னா யாருக்காவது யாரை பற்றி தெரியுமா? ஒன்றும் தெரிய போகிறதில்ல. எதுவுமே சொல்லாமல் நல்ல வார்த்தை மட்டும் பேசிட்டு சரி சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்ணுன்னு நான் ஆசைப்பட்றேன், இது எதுக்கு நீ ஆசைப்படுற? நீங்கள் சாப்பிட்றதே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம். சாப்பிட்றாரு, சாப்பிடாம போகிறாரு, அது உங்களுக்கு என்ன சந்தோஷம்? பலாருன்னு ஒரு கன்னத்தில் அரைஞ்சி விட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு சோறு போட்டது வச வச்சு கொண்டலான்னுவீங்க. அதனால் அப்படியெல்லாம் பம்மாத்தான பேச்செல்லாம் பேசக்கூடாது. விருப்பன்றது பிரத்யேகமானதுன்றது மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் அது ஏதோ ஒரு படத்தில் இந்த அமலா சொல்லுவேன், நான் அதுக்கு ஆசைப்பட்டேன், இதுக்கு ஆசைப்பட்டேன்னு. வேதம் போயிடுதுன்னு ஒரு படத்தில், எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு. நீ எது ஆசைப்பட்டு தான் கம்முன்னு இருந்திருக்கணும், நீ எதுக்கு ஊரெல்லாம் சொல்கிற? விருப்பங்களை வெளியிடக்கூடாது, எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அதை அடைக்கணும். அது யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிற வரைக்கும் அது புனிதமானது, அது தானாக நிறைவேறக்கூடியது. அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வாழும் பொழுது அது உங்களுக்காக வடிவமைத்து தரப்பட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். அது யாருக்கும் தொந்தரவாக இருக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இப்போ இழுத்து தெரிகிறமே இந்த வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான நிலை என்பது நீங்கள் உங்கள் விருப்பத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுல இருக்குது. விருப்பங்களில் வாழுங்கள் அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிருக்கிறது ஆசைப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சுடிதார் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், எடுக்கணுமா நம்ம சுடிதார் எடுக்கணும், நல்ல காஸ்ட்லியாக ஒன்று எடுக்கணும். எங்கேயோ பார்த்துட்டீங்க அனார்கலி, ஏதோ ஒரு கலியெல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டீங்க, அதை கமுக்கமாக அடிக்கணும். கமுக்கம்னா என்ன தெரியுமா? 2 சங்கதிக்கு இடையில் இருக்கிற சின்ன இடைவெளி கமக்கம். அதை கமக்கமாக அடிக்கணும், அது தெரியக்கூடாது. அதுதான் சுவை. அந்த கமக்கம் இல்லைன்னா ஒரு பாட்டு சுவைக்காது இல்லையா? அது மாதிரி கம்கமாக இருக்கிறான்னா அந்த கமக்கம் எப்படி உள்ளடக்கமாக இருக்குதோ அது மாதிரி வேணும், அவ்வளோதான். வேணுன்றதோடு நிறுத்திட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் கையில் மடியில் உட்காராது. நீங்கள் பாருங்கள், அது வேணால் இது சோதனை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேன் அனார்கலி, பார்க்கும்போதே அப்படியே அன்றைக்கே போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பாருங்களேன். அனார்கலி அரை கேள்வி நீ உனக்கு அனார்கலி கேட்குது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் உள்ள ஓடும். அப்படியே பார்ப்பாரு, அனார்கலி அது பனார்கலி படி, இது எதுக்கு உங்களுடைய ஆசையை கொண்டு காதில் போட்டிங்க?
போடக்கூடாது, போடக்கூடாது. இந்த விருப்பங்களை வெளியிடாமல் இருக்கிற தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையினுடைய ஏதுமற்ற தன்மைக்குள் நுழைவது ஏதுவாக இருக்கும். ஏதுமற்ற தன்மைனா புரியுதா? உங்களுடைய சுகத்துக்கு யாரும் காரணமாக இருக்க முடியாதுன்றது தான் எதுவுமே இல்லாத தன்மை. நீங்கள் சுகப்படுறதுக்கு யாருமே காரணமாக இருக்க முடியாது. உங்களுடைய சுகம் பிரத்யேகமானது, தனித்துவமானது, உங்களுக்கே ஆனது. அதில் யார் கைப்பட்டாலும் அது அசுத்தப்படும். இப்போ உலகப் பொருளோட இணைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவி இணைப்பு, ஏதோ ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், இதெல்லாம் ஒரு உலகப் பொருளோட இணையிறோம்ல, அதில் உங்களுக்குன்னு ஒரு சுகம் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு சுகம் இருக்கும்ல, அந்த சுகத்தை நீங்கள் படையல் வைக்கக்கூடாது யாருக்கும். என்ன மாதிரி அற்புதமாக இருக்குது தெரியுமா எனக்கு, எவ்வளோ சுகமாக, எவ்வளோ அழகாக, ஆனந்தமான. அவங்களுக்கு கடுப்பில் இருப்பாங்க, அப்போ தான் யாராவது பிடிக்காமல் இருப்பாங்க. நாள் பைத்தியம் போல இருக்குது, இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நீங்கள் எதுக்கு படையில் வைக்கிறீங்க? பிடிச்சதுன்னு உள்ளே வச்சுக்க வேண்டியது தானே, பிடிச்சதுன்னு உள்ளே வச்சுக்க வேண்டியது தானே. இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு பொருள் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ படையல் வைக்கணும். அப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிரத்யேகமாக ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நன்றிங்க, அழகாக இருக்குது, என் தேவையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது கூட அப்பப்போ சொல்ல மாட்டான். கொடுத்தவொடனே அது என்னமோ வானத்துலேருந்து இவருக்குன்னு கடவுளை அருள்னது மாதிரி அதை வாங்கி வச்சு தேங்க்ஸ்னு சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் சொல்லணும் கண்டிப்பாக. யாராவது கொடுத்தா அதுக்கு நன்றி சொல்லணும். கடவுள் நன்றி சொல்கிறது தான், மனுஷனுக்கு நன்றி சொல்கிறது தான் கடவுளுக்கு சொல்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அப்படின்ட்டு கேட்டால் நான் கடவுள் நன்றி சொல்லிட்டேன். கொடுத்தவங்க யார் நன்றி சொல்கிறது? கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த நன்றி கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். அந்த கொடுத்த பொருளை அதனுடைய உச்சத்தில் பராமரிக்கணும், பாவிக்கணும். அப்போ அது கடவுள் நன்றி ஆகிடும். நன்றி உணர்வுன்னா அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட்டு தான் கிராட்டிடியூட். அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட். ஒரு சின்ன துரும்பு கூட விடாமல் அனுபவிக்கணும். அதுதான் கடவுளுக்கான நன்றி உணர்வு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வெளியே சொல்லக்கூடாது. கார் வாங்கிட்டு எப்படி அப்படின்னு எப்படி சொல்லி இருக்கிறவனை கடுப்பேற்றக்கூடாது. அதுதான் அவங்களுடைய துன்பமாகிடும். அப்படி எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி எடுக்கும் போது கேட்டில் இடிச்சு மூலியாகிடும் காரு. நான் அப்பயே சொல்ல விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் நம்ம தோற்று போகிறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அனுபவிங்க, உங்களுக்குள்ளேயே அனுபவிங்க. உங்களுக்குள்ளேயே அனுபவிச்சாதான் தெரியும் அது ஒன்றுமே இல்லைன்னு, நத்திங்னஸ்ன்னு தெரியும். ஏன்னா எப்போ உங்களுடைய சந்தோஷத்தை வெளியே சொல்ல முடியலையோ, உங்களுடைய துக்கத்தை வெளியே சொல்ல முடியலையோ, உங்கள் விருப்பத்தை எதுவும் சொல்ல முடியல, நீங்கள் யார்? நீங்கள் ஒரு வெத்து. ஏன்னா எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது, சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் பாட்டில் இருக்கிறீங்க, கல்லூரி அங்கே மாதிரி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறாங்கல்ல. அதுபோல் இந்த வாழ்க்கையை நீ உங்களுக்குள்ளேயே வாழும்போது தான் தெரியும் இந்த வாழ்க்கை ஏதுமில்லாததுன்னு. ருசியாக போய் சொன்னேன்னு வச்சுங்க, என்னமோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம்மா, ஒரு முகம் நிறைய பவுடர் போட்டுட்டு நகையெல்லாம் மாட்டிட்டு நிறைய பேர் வருவாங்க பாருங்கள், பார்த்துருப்பீங்க. பார்க்க கொடுமையாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது? நான் போடாது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நான் போடாது எனக்கு நல்லா இருக்குது, நீ போட்டது நல்லா இல்லைன்னு அர்த்தம். எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. நல்லா இருக்குது, நான் போடாது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இப்படிலாம் தூண்டி இன்னொருத்தருடைய பாராட்டுகளை வாங்கிறது, நம்மளை பற்றி வெளியே சொல்கிறது, நம்ம வியாக்கியானம் பண்ணுறது, கருத்துரை கேட்குறது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அருவருப்பாக யோசிப்பாங்க எல்லோரும். இது ஒரு ஜென்மன்னு எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லின்னு இருங்க, கேட்டுக்கின்னு இருங்க. அது நல்லா இருக்குது நல்லா இல்லையா, எதாவது மாட்டிகிட்டு வந்து இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது கேட்காம இருக்கலாம். இப்போ அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க, பாப்பா அந்த ட்ரெஸ்ஸு ஒன்றும் சரியாக இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்?
சொல்கிறவங்களாம் பாராட்டணுன்னு தான் கேட்குறாங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நீ பாட்டில் நீ இருன்னா இருக்கிறதில்ல, சும்மா இரு சொல்லறான்னாங்க. இப்போ அந்த வாழ்க்கை அவர் கேட்குற ஏதுமில்லா தன்மைன்னு நீங்கள் சொல்லாமே இருந்து பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில், எதுவுமே இருக்காது. யாரும் பாராட்டலை, யாரும் கருத்து சொல்லலை, நீங்கள் பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? எம்டினஸ், சுத்தம், அது பரிசுத்தம். அவ்வளோதான். இனி யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா நான் ட்ரெஸ் வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமாம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா இருக்குதா? அது சொல்லக்கூடாது, கருத்துரையே கேட்கக்கூடாது. எதுக்கு நான் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, ஏதுமில்லாத்தன்மைக்குள்ளே நுழையிறதுக்கு இதுதான் படி. இதில் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்ல பாராட்டில் என்ன எடுப்பது. ஆனால் யாராவது உங்களுக்கு ஒன்று கொடுத்தா நன்றி சொல்லணும், அது மறந்துடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ஒன்று கொடுத்தா உங்களுக்கு உபயோகத்துக்குன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கணும், அது கண்டிப்பாக செய்யணும். நீங்களாக பலருடைய நல்ல கருத்துக்களை வாங்கி சந்தோஷப்படணும், ஆறுதல் அடையணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லி பெருமைக்கு வாழக்கூடாது. இது உங்களை சிக்க வச்சிடும். எல்லா இடத்துலையும் நம்ம போய் மாட்டிக்கணும். இப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்லவும் ஆள் இல்லை, கேட்கவும் ஆள் இல்லை, அனாதி ஆகிட்டிங்களா இல்லையா? அந்த அனாதி ஆகிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சபட்ச நிலை. இந்த எக்ஸசி, அந்த கிளைமேக்ஸ் நம்ம அனாதை. யாரும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, யார்கிட்டையும் எதுவும் கேட்க போகிறதில்ல. நம்ம பாட்டு நம்ம இருக்க போகிறோம் இல்லையா? கொடுத்த வேலையை செய்ய போகிறோம், அவ்வளோதான். இந்த எம்டினஸ்குள்ளே போயிட்டோம்னா அங்கே ஒரு மாற்றம், அங்கே ஒரு பெரிய நிலை மாற்றம் ஏற்படும். என்னென்னா, உங்களுக்குள்ளேயே சக்தி சேகரிக்கப்பட்டதுனால நீங்கள் புலங்காகிதமாக ஒரு கிளுகிழுப்பு உணர்வீங்க. எனர்ஜி லெவல் உங்களை அப்படி ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். அது ஒரு ஆனந்த நிலையை கொண்டு வந்துடும். நீங்கள் உங்களுடைய மனதை செலவு செய்ய மனதை தானே செலவு செய்கிறோம், ஏகப்பட்ட செலவு செய்கிறோம். எதையாவது பேசிட்டு, எதையாவது கதை பேசிட்டு இந்த சக்தியை செலவழிக்கிற விதம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு நாளும் ஏதுமில்லாத்தன்மைக்குள்ளே நுழைய முடியாது. இப்போ ஏதுமில்லாத்தன்மைன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் ஒன்றும் இல்லை தானே. எவ்வளோ இலகுவாக இருக்குது. இதை அடிக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, நனைக்கவும் முடியாது, இது எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது எப்போவுமே எவர் லிவிங். ரொம்ப சுகமாக நம்ம கூட ஒன்று இருக்குதுன்னா அந்த ஸ்பேஸ் தான் இல்லை. அந்த ஏதுமில்லாத்தன்மைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை பூர்ணப்படுகிறது. அது எப்படி வாழறதுன்னா இப்படி தான் வாழணும். அப்படி தானே கேட்டிங்க? அதுக்குள்ளே போகிறது எப்படின்னு. ஏதுமில்லாத்தன்மைக்குள்ளே நுழையிறதுன்னா முதல்ல உங்களுடைய விருப்பங்களையோ விஷயங்களையோ வெளியே சொல்லாதீங்க. எந்த விருப்பத்தையும் வெளியே சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? எதுவுமே நீங்கள் சொல்லவே மாட்டீங்கன்னா உலகப் பொருட்கள் உங்களை நெருங்கி வரும். இது சாப்பிட்றியா, இதை கொஞ்சம் சாப்பிட்றியா, ஒன்றும் வாய் திறக்க மாட்டேற, ட்ரெஸ் எதனா எடுத்து கொடுக்கிட்டா, சினிமாவுக்கு போகலாமா, இப்படி கரிசனத்தோடு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் அது வச்சுக்கிறியா இது வச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. உலகப் பொருட்கள் நெருக்கமாக தேட வேண்டிய அவசியமே இருக்காது. விருப்பங்களை மட்டும் வெளியே சொல்லாமல் இருந்தால் விருப்பங்கள் தானே நிறைவேறக்கூடிய தன்மை உடையன. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். அது எப்படி? அறிவாளிகள் கேட்பாங்க, இதில் வாழாதவன் கேட்பான். நீ விரும்பு, எது வேணாலும் விரும்பு, எதையாவது விரும்பு, தேவைக்கு விரும்பு, என்னமோ விரும்பிக்கோ, அது உனக்கும் கடவுளுக்குமான விஷயம். புரியுதா? இது என்ன வேணாலும் விரும்பலாம், எதை வேணாலும் விரும்பலாம், வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ விரும்பும் பொழுது உங்களுக்குள்ளேயே அது புலனாய்வு செய்யப்பட்டு, அகழ்வாய்வு செய்யப்பட்டு, பூரணமாக்கப்பட்டு, சுத்தமாக்கப்பட்டு உங்களுக்கு தேவையானது வேறொரு வடிவத்தில் அழகாக கிடைக்கும். இப்போ நாஸ்டிக்காக ஒன்று விரும்புகிறீங்க வச்சுக்கோங்க, ஒன்று அருவருப்பான உங்களுக்குன்னு ஒரு அருவருப்பான எண்ணம் வருது, அது விருப்பமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதை விரும்பினா கூட வெளியே சொல்லாதுன்னு ஒரே காரணத்தினால் அது பரிசுத்தமாக்கப்படும். அது உங்களுடைய தேவையாக்கப்பட்டு உங்களிடம் சேரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அதுக்குள்ளே எப்படி நுழையிறது? ஏதுமில்லா தன்மைக்குள்ளே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக அங்கே கூட சொல்லக்கூடாது. உங்கள் விருப்பம் உங்களுது, அவங்க விருப்பம் அவங்களுக்கு. அவங்க விருப்பத்தை சொல்லும் போது நமக்கு கோபம் வரும்ல. சில நேரங்கள் யாராவது அவங்க விருப்பத்தை சொல்லும் போது, இப்போ உங்கள் பையன் ஒரு விருப்பம் சொல்லலான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆகாத விருப்பம்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க, கடுப்பாகும். அது அவனுக்கு பூர்ண விருப்பமாக இருக்குது. அப்போல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, அப்படிலாம் தப்புடான்னு சொல்லுவீங்கள்ல, புள்ளன்றதுனால சொல்லுவீங்க. பக்கத்துட்டு பையன் சொன்னால் அதுக்கு பாருங்க கொழுப்பு பற்றியா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே விருப்பத்தை நம்ம உறவு இல்லாதவங்க சொன்னால் திட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையினுடைய ஏதுமற்ற தன்மைக்குள்ளே நுழையணும். ஏதுமற்ற தன்மை தான் வாழ்க்கை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லை அதில். வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே வச்சில்லை, எதுவுமே வச்சில்லை. வாழ்க்கை என்பது அதுவாகவே இருக்கிறது. அதுவாகவே இருக்கிறது. அது கொடுக்கறதுக்கு ஒன்றும் வச்சில்லை, எடுக்கிறதுக்கு ஒன்றும் வச்சில்லை. அது எடுக்கவும் எடுக்காது, கொடுக்கவும் கொடுக்காது. அந்த எம்டினஸ்குள்ளே நுழையிறது தான் வாழ்க்கை. இழுத்து தெரிகிறது வாழ்க்கை இல்லை. அந்த ஒன்றும் இல்லாத தன்மைக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள். நீங்கள் எதனாலெல்லாம் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ, எதெல்லாம் உங்கள் உள்ளத்தை அரித்ததோ, எதெல்லாம் உங்கள் நெஞ்சுக்குழி நெருக்கிச்சோ, தொண்டையை பிடிச்சி கவ்விச்சோ, உடம்பு படபடனாச்சோ, அதெல்லாம் வராது. அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை வாழ்ந்தால் தான் தெரியும், வாழாமல் தெரியாது. இப்போ உங்களுடைய தேவை பிறருக்கானதாக இருக்குது. உங்களை எல்லாரும் பாராட்டணும், உங்களை எல்லாரும் மதிக்கணும், உங்கள்கிட்ட எல்லோரும் நல்ல பேச்சு பேசணும், உங்கள்கிட்ட எல்லாம் தன்மையாக நடந்துக்கணும். இதுதான் நம்ம விரும்புகிற ஒரு வாழ்க்கை. நம்ம அது மாதிரி ஆகிட்டா என்ன? இப்போது நம்ம பிறருக்காக நல்ல பேச்சு பேசுவோம், பிறருக்காக பணிஞ்சு போயிடுவோம், பிறர் குற்றங்களை பொறுத்துருவோம். அப்படின்னு நம்மளால் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால தான் இது ரொம்ப சிக்கலாக எல்லோரும் பார்க்குறோம். ரொம்ப தொந்தரவாக இருக்குது வாழ்க்கை. எதுவுமே மனம் விருப்பப்படி நடக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம விருப்பத்தை வெளியில் போஸ்ட் அடித்து ஒட்டிடுறோமா, அது நாலு மாடு மேய்ஞ்சிட்டு போகுது. இப்போது தெருவில் போகிற நாயெல்லாம் அதில் ஒன்று கழிச்சு போகும். ஏன் விருப்பத்தை போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்க? விருப்பத்தை விருப்பமாக வச்சுக்கிட்டால் வருத்தம் இல்லாமல் அந்த விருப்பம் நிறைவேறும். இதுதான் இந்த ஆனந்தம் சொல்லக்கூடிய இறை சாம்ராஜ்யத்தை நுழையிறதுக்கான வழி இதுதான். இதுதான் விருப்பங்களில் வாழுங்கள்னு சொன்னது. விருப்பங்களில் வாழுங்கள், இல்லைன்னா விருப்பத்தை சொல்லி புலம்புங்கள். புலம்ப வேண்டியது தான். யாரும் உங்களை மெச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் யாராவது மெச்சுவாங்களா? 40 வருஷம் கூட இருக்கிற பொண்டாட்டிக்கே கடுப்பாயிடும். சொல்லி தான் பாருங்கள். எதுவுமே பிடிக்காது. யார் விருப்பமும் யாருக்கும் பிடிக்காதுன்றது முதல்ல தெரிஞ்சுங்க. யாருடைய விருப்பமும் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா விருப்பம் என்பது உங்களுக்கானது. அதை நீங்கள் மட்டும்தான் வச்சுக்கணும். புரியுதா இது? இப்போ ஒன்றுமில்லாத தன்மைக்குள்ள வாழ்க்கையில் போகணுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா என்னது? வேலையை ஒழுங்காக செய்யுது. வேலையை ஒழுங்காக செய்யுது. கர்மயோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் ரூல். டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் பலன். அதை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பலனை எதிர்பார்க்காம ஒரு காரியம் செய்வீங்களா? அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலன்னு கேட்குறீங்கள? கேட்குறோமா இல்லையா? காலையில் எழுந்து மாடாட்டம் உழைக்கிறேன், உங்களுக்கு தானே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பலனை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது வந்துடாதான் அனுசரணையான்னு தேடுறோம். அது தேடுற வரைக்கும் நீ கடமையை செய்யலை. கடமையை செய்யாதனால ஏதுமில்லா தன்மைக்குள்ளே நுழைய முடியாது. இறை சாம்ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது.
இறை சாம்ராஜ்யத்தில் போனால் தான் வாழ்க்கை, அங்கு வாழறது தான் வாழ்க்கை. என்னென்னா இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர இல்லை, வீணும் விளையாட்டும் தவிர இல்லை. இந்த உலகம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், உலகம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். தலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ, காலு கீழே இருக்கிறதெல்லாம் காசு. காலு கீழே ஒன்று எடுத்துட முடியுமா உங்களால் காசு கொடுக்காம? காற்றுக்கு காசு கொடுக்குறதில்ல, வெளியே வந்தால் வந்துடும். மழை காசு கொடுக்குறதில்ல, உங்கள் மேலே ஊற்றும். வெயிலுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வானம் உங்கள் மேலே நிரப்பமாக இருக்கும். எதுக்கும் காசு இல்லை. காலில் மிதிக்கிற பூமிக்கு மட்டும் காசு. ஒரு துண்டு கல் எடுத்தால் கூட காசு கொடுக்கணும். ஏன் எடுத்துன்னு கேட்பான். இந்த பூமி வெள்ளப்படாமல் உங்கள் வாழ்க்கை நிறைவேறாது. இந்த பூமி வெள்ளப்படணும்னா பூமியில் எதை எடுக்கிறீங்களோ அதை அங்கேயே வச்சிடணும், ஜோபில் போட்டு போயிடக்கூடாது. பூமியில் எதை எடுத்தீங்களோ, சுகத்தை எடுத்தால் சுகத்தை இங்கேயே வச்சுட்டு போகணும். எதை எடுத்தாலும் இங்கே தான் வைக்கணும். உடம்பு எடுத்தீங்கல்ல, இந்த உடம்பு இங்கே வச்சுட்டு போயிடணும். எது நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. காலுக்கு கீழே இருக்கிற பூமி காசு, காசு எல்லாம் காசு. காசுன்னா என்னது? நீ அதுக்காக உழைக்கணும், குனியணும், பணியணும், வணங்கணும். எல்லாம் செய்தால் தான் இங்கேருந்து ஒரு பருக்க சோறு கிடைக்கும். இந்த பூமி ஜெயிக்கப்படலைன்னா இந்த 4 பூதமும் எதிராகிடும், 4ம் எதிராகிடும். வாத நோய் வந்துடும்ல, வாத நோய் வந்துடும். காற்று, வலி, அடல், ஐயம், வாதம், பித்தம், கபம் வந்துடும். காற்று நோய் வந்துடும், இல்லைன்னா பித்த நோய் வந்துடும். இது 3 நோய் எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது, பூமியிலேருந்து நோய் வர்றதில்லை. இந்த பூமி ஜெயிக்கப்படலைன்னா இந்த வாத பித்த கபம் உங்களை போட்டுரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், வழி முதலாக எண்ணிய 3. ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் நோய் ஆகிடும். 3 நோய் தான் மனிதனை கொல்லும், வாதம் பித்த கபம். சரியா? இது 3 எதுனா குறைஞ்சி ஏறிச்சுன்னா எல்லாமே கெட்டுரும், எல்லா நோயும் வரும். இந்த பூமி சரியாக வாழலைன்னா இந்த வானம்லாம் நம்மளை அழிச்சிடும். இந்த 4 பூதமும் எதிராகிடும். புரிஞ்சிடுச்சா? அந்த பூமி எப்படி வாழணும்? பார்த்து எடுக்கணும், கேட்டு எடுக்கணும், சொல்லி எடுக்கணும், பர்மிஷன் வாங்கணும். எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். இப்போ உங்கள் பீரோ திறக்கணுன்னா எல்லாரும் திறந்துட முடியாது, உங்கள் கைப்பையை திறக்கணுன்னா எல்லாரும் திறந்துட முடியாது. இப்போ உங்கள் கையை லேசாக தொடணுன்னா எல்லாரும் தொட முடியாது. தொட முடியுமா? யாருக்கும் அனுமதி இருக்குதா? எந்த பொருளையும் யாரும் கேட்காம எடுக்க முடியுமா? பூமி அவ்வளோ பொல்லாது, பூமி பொல்லாது. கேட்காம தொட்டால் அடி விழும், கேட்காம பார்த்தாலும் அடி விழும். ரோட்டில் ஒரு பொண்ணு போய் குத்து பாருங்கள், அடிக்கிறானா இல்லையா பாருங்கள். இல்லை, எதிர் வீட்டில் நிற்கிற எவனா வெறிச்சு பார்த்தா அடி விழும். சும்மா போகிறவனை பார்த்தா அடி விழும், பார்த்தாலே அடி தான். புரியுதா? இங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பூமி ஜெயிக்கப்படணும்னா பார்த்து எடுக்கணும், கேட்டு எடுக்கணும். சர்வ ஜாக்கிரதா உணர்வோடு இருக்கணும். ஒரு நெருக்கடியான ஒரு கும்பலில் போனால் கூட யார் மேலே யார் கையும் படக்கூடாது, யார் காலும் படக்கூடாது, யாரையும் மீச்சிடக்கூடாது. இல்லை, அவ்வளோ பயங்கரமானது பூமி. இங்கே ஒரு இலை எடுத்தாலும் கேள்வி இருக்குது, கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிலில் நின்னாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யார் வீட்டு வாசல்லாம் போய் நில்லுங்க, கேட்பாங்களா? ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீங்கள் வானத்தை எவ்வளோ வெறிச்சு பார்த்துருவங்களோ எவனும் கேள்வி கேட்க மாட்டான். எதிர் வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தா கேள்வி கேட்பாங்கள்ல. இப்போ பூமி பொல்லாது தானே, பூமி ஜெயிக்கப்படணும் தானே. அதை பார்த்து எடுக்கணும், கேட்டு எடுக்கணுன்றது புரிஞ்சுங்க. யாருடைய பொருளும் யாரும் தொடக்கூடாது, யாரையும் கேட்காம எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு எது உண்டானதோ அதில் கூட நீங்கள் எல்லாருக்கும் பங்கு இருக்குதுன்ற பயத்தோடு வாழணும். உங்களுடைய பொருளை கூட நீங்கள் டக்குன்னு எடுத்துட முடியாது.
உங்களுடைய பொருள்னு சொல்லி கூட உங்களால் வெளியே எடுக்க முடியாது சில விஷயங்களில். அது கூட 4 பேர் பார்க்காம இருக்கும்போது தான் எடுக்கணும் இல்லை? அது மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்போ நிறைய நகை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்கானே எடுக்க மாட்டீங்க, உங்களது தான். அது யாரும் பாத்திராமல் எடுக்கணும், தேவைக்கு பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே எதை எடுக்கிறோமோ அதை அங்கேயே வச்சுட்டு போகணும், இதை தூக்கின்னு போக முடியாது. அதனால் இது ஜெயிக்கப்படணும். இந்த பூமி எப்படி ஜெயிக்கப்படணும்? இது ஒன்றும் இல்லை, இது எதுவும் இல்லை, இதனால் ஒன்றும் இல்லை, பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து விலக ஆரம்பித்து தான் ஜெயிக்கணும். அதை பிடிச்சிங்க, அது உங்களை பிடிச்சிக்கும். ரொம்ப பிடிச்சிங்கன்னா அது உங்களை விட்டுடும். அப்புறம் அரட்டி சாக வேண்டியதுதான். வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. எதை உயிராக பிடிச்சி வச்சுருக்கோமோ அதை பிடிங்கி விட்டுரும். ஏன்னா அது எல்லாமே உன்னால் வாழ முடியுன்றதை கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்குதா இல்லையா? நிறைய பேர் இது இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போன பிறகு வாழ்ந்துன்னு தான் இருக்கிறான். புரியுதானே? அதனால் இந்த பூமியை கவனமாக பயன்படுத்தணும். பூமியை அள்ளி பூசிக்கூடாது. பூமியை நம்ம காலில் தான் இருக்குது. ஏதாவது நம்ம காலில் இல்லை, எல்லாம் நம்ம தலைக்கு மேலே இருந்து காலுக்கு வருது. இது காலிலே இருக்குது, இது நம்ம காலை வாரி விட்டுரும். வானம் தடிக்கு ஊந்திருக்கான என்னது? காற்று தடிக்கு, சூரியன் தடிக்கெல்லாம் விழ முடியாது, பூமி தடிக்கு ஊந்துடலாம். நம்ம கால் எதில் படுதோ அதே நம்மளை தடிக்க விட்டுரும். அதனால் இந்த பூமி வெல்லப்பட வேண்டும். பூமி வெல்லப்பட வேணும்னா வேலை மட்டும்தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் கீதையினுடைய மிகப்பெரும் விளக்கம். வேலை மட்டும் செய், அதில் கூலி உனக்கு என்ன வேணுமோ அதிலே இருக்குது. அது சாப்பிட்டுக்கோ, என்னமோ பண்ணிக்கோ. அந்த ஒழுங்காக வேலை செய்ததுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு வச்சுக்கிறேன். அது உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சந்தர்ப்பத்தில் கரெக்டாக சேரும். அதை நீ ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, நீ வேலை மட்டும் செய். இன்றைக்கி ஒரு வேலை செய்கிற, 1000 ரூபா சம்பளம்னா 1000 ரூபா உனக்கு வந்துடும். அந்த 1000 ரூபா வச்சுட்டு சாப்பிடு, துணி வாங்கிக்கோ, என்னவோ பண்ணிக்கோ, அது சொந்த விஷயம் இல்லை. ஆனால் 1000 ரூபாய்க்கு வேலை செய்துட்டு எல்லோரும் என்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது, இல்லை அந்த பலனை அதிகமாக எதிர்பார்க்கறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன வேலை செய்யறீங்களோ அதுக்குண்டான கூலி அதிலே இருக்குது, அதை நீ பயன்படுத்திக்கலாம். ஆனால் மறைவான கூலி கடவுள் வச்சுருக்காரு. அது சந்தர்ப்பத்தில், சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம சேரும். அதுதான் தேடாது கிடைக்கின்ற திரவியம். நம்ம தேட வேணாம், கடமை செஞ்சால் போதும். அப்போது இவ்வளோ பொருள் இருக்குல்ல இந்த பூமியில், இது ஒரு அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும், ஒரு அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். அது கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ரொம்ப ஊறுகாய் மாதிரி தான் இந்த பூமியை அனுபவிக்க முடியும், ரொம்பலாம் அனுபவிக்க முடியாது. இவ்வளோ இருக்குதுன்னு வாரி அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவிப்பு குறைக்க குறைக்க வானம் வசப்படும், வானம் வசப்படும். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பரலோக சாம்ராஜ்யன்றாங்கள்ல, இறை சாம்ராஜ்யம், அதுக்குள்ளே நுழையிறதுக்கு பூமியிலேருந்து கால் மேலே போகணும், பூமியை விட்டு விலகணும். அப்போனா இந்த பூமியின் மீது இருக்கின்ற ஆவல் அது உங்கள்கிட்ட நீங்கணும். நீங்கிறது தான் துறவுன்னு சொல்கிறாங்க, சரியா? அது சரியாக அனுபவித்தாலே துறவு தான். அப்போ விருப்பத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் துறவு. துறவுக்கு பொது விளக்கன்னது விருப்பத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் துறவு. நீ கோமணம் கட்டிட்டு நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொன்னாலும் நீ வெளியே சொல்கிற, நீ எல்லாத்தையும் நகையெல்லாம் பூட்டிக்கோ, எல்லாத்தையும் மடிச்சுக்கோ, கார் பங்களெல்லாம் வச்சுக்கோ. உன்னுடைய விருப்பத்தை மட்டும் வெளியே சொல்லாமல் இரு, நீ தான் துறவி. விருப்பத்தை வெளியே சொல்லாமல் ஒருத்தன் வாழ முடியுமா? வாழறது சாத்தியமா? கஷ்டம் தானே. நம்ம நீங்கள் துறவி கிடையாது, நீங்கள் போகி. அதனால் துன்பம் நம்மளை தொடர்ந்து வரும். நீங்கள் எல்லாத்தையும் வாழுங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வெளியே சொல்லாது. அவ்வளோதான் இந்த வாழ்க்கை ஏதுமற்ற தன்மைன்றதுக்கான அடையாளம். இது ஒன்றுமே இல்லைன்றது தான் நிஜம்.
இந்த ஒன்றுமில்லாத தன்மை தான் ஆனந்தம். சுமையில்லாத தன்மை. இங்கே எங்கேயும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த காற்று வருது இல்லை, அது பாட்டு வந்து போயிட்டே இருக்குது. அது நிலையா நிற்கிறது இல்லை. வெயில் வந்து போயிட்டே இருக்குது, இருட்டு வந்து போயிட்டே இருக்குது, எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. பூமி மட்டும் மூவ் ஆகவே மாட்டேங்குது, நம்மக்கிட்டே இருக்குது. அதான் பெரிய தொந்தரவு இருக்குது. ரிஜிடாக இருக்குது இல்லை, அதனால் லேசாக இல்லை. எதுவும் லேசாக இருக்கிறதெல்லாம் வந்து போயிடுது. ரிஜிடாக இருக்கிறது நகர விட மாட்டேங்குது. அதனால் இந்த வாழ்க்கையை வந்து ஏதுமில்லா தன்மைக்குள்ளே பழகணுன்றது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா படைப்புகளும் நமக்கு உதவியாக இருக்கணும்னா நம்ம சும்மா இருக்கணும். சும்மா இருக்கும் பொழுது நீங்கள் அதிசயங்களை செய்வீர்கள். உங்களுக்குள்ள அதிசயங்கள் நிகழும். ஏன்னா எல்லாமே உங்களை நோக்கி திரும்பிடும். நம்மளால் சும்மா இருக்க முடியலன்றது தான் பிரச்சனை. ஒரு நேரம் உங்களால் சும்மா இருக்க முடியுமா? எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் சும்மா இருக்கணும். யாரையும் சீண்டக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. புறத்தில் இருக்கிறது எதை பற்றியும் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. புறத்தில் என்னென்னமோ இருக்குது. புறம் பேசுறதுன்னா எதை பற்றி பேசினா புறம் பேசுறது தான். உங்கள் வீட்டை பற்றி பேசினாலும், காட்டை பற்றி பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் புறம் பேசுறது தான். புறம் பேசுறது நீங்கள் நீக்கணும் இல்லையா? அப்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சதுக்காக நீங்கள் பேரு வகை கொள்ளணும். நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு சுகமாக இருக்கணும். உங்களுடைய இருப்பு, நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இதுவே ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் துறவி. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு அர்த்தம். துறவினா எதுவும் இல்லை, எல்லாம் தூக்கி போடுறான் துறவி கிடையாது. எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும். அதை அவன் உலகத்துக்காக அர்ப்பணிப்பான். இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எதுவும் அவனை பந்தப்படுத்தாது, பின்னப்படுத்தாது. புரியுதா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது இல்லை. சும்மா வார்த்தைத்தனமாக இந்த புள்ள புட்டியெல்லாம் இழுத்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்கிறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எதுவுமே ஒழுங்காக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சும்மாவே நம்மளால் இருக்க முடியாது. விருப்பங்களை வெளியே சொல்லிக்கிட்டு அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு ரூட் காட்டிட்டு அவங்களுடைய இயல்பை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான அருகதை நமக்கு இல்லை. ஏன்னா அது நமக்கே தெரியாது. இழுத்து பறிச்சிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை எவ்வளோ நாள் இழுத்துன்னு தெரியுது. ஒரு நாளாவது அந்த இறை ஆற்றல், இந்த இறை சுகம், இந்த ஆனந்தம் நமக்கு வேணுமா வேணாமா? வேணும். அதுக்கு இன்னில் அந்தாவது ஷட் யுவர் மவுத், வாயை மூடிக்கணும்னு சொல்லணும். சும்மா நல்ல பேச்சு பேசுங்க, நல்லதாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. புரியுதா? இன்னொருத்தருடைய செயல்பாடு நம்ம கோபத்தை விளைவிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க இஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இஷ்டத்தை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் தானே. அதையாவது சொல்லாமல் இருக்கணும். சொல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கை உங்கள் கையை பிடித்து வேறு இடத்திற்கு அடித்து செல்கிறது. அந்த இடம் அதற்கே குறித்தான இடம். அது அதுவாக இருக்கிறது. உங்களையும் அது அதுவாக ஆக்கிக்கொள்ளும். இதுதான் கண்டறிய வேண்டிய உண்மை. உன்னையே நீ அறிவாய். உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ யார்? என்ன செய்கிற? உனக்கு என்ன தைரியம் இருக்குது? என்ன தெரியும்? உனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும்? எல்லாம் நீங்களே உங்களை கேட்டுக்கணும். உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன். கோபம் ஏன் உங்களுக்கு கோபம் வருது? ஆத்திரம் வருது இல்லை, ஏன் வருது? அதை நம்ம கேட்கணும். நம்மளே எனக்கு எது கோபம் வருது அப்படின்னு கேட்டால் விடை வரும். கோபம் வரும்போது கோபப்படுறோமே தவிர ஏன் கோபம் வருதுன்னு நம்ம கேட்டோமா? இப்போ பசி வருது, ஏன் எனக்கு பசி வருதுன்னு கேட்டிங்களா? கேட்கல. உடனே சாப்பிட்றீங்க. அதே மாதிரி கோபம் வருது இல்லை, ஏன் கோபம் வருதுன்னு கேட்கல. கோபம் வந்து அடிக்கணும் இல்லை. பசி வந்தால் சாப்பிட்றீங்கல்ல, இப்போ கோபம் வந்து அடிக்கணும் இல்லை, ஏன் அடிக்க மாட்டேறீங்க? அப்போ உங்கள் கோபம் கபடமானது இல்லை, முழுமையடையாதது. கோபம் வந்து அடிக்கணுமா? நம்ம பசி வந்தால் சாப்பிட்ற மாதிரி, பாத்ரூம் வெளிக்கு வந்தால் போகிற மாதிரி, டக்குன்னு செய்கிற மாதிரி கோபம் வந்து அடிக்கணுமா வேணாமா?
ஏன் அடிக்க மாட்டேங்க? எனக்கு கோபமாக இருக்குது. சரி, பசியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சாப்பிட்றீங்க. கோபம் தான் அடிக்கணும் தானே. அப்போ உங்கள் கோபம் செல்லாதது, அறிவில்லாதது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாது. அந்த கோபம் ஒரு கோபமா? நிறைவேற்ற முடியாத கோபம் ஒரு கோபமா? அது நீங்கள் கேட்கணுமில்ல. கேட்கணுமா? நம்ம உங்களால் நிறைவேற்ற முடியாது. எதிரியை ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்க்கிறவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி கோபம் வருது? ஏன் கோபம் வருது? நம்மளால தான் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஏற்று கூட பேச முடியாது. ஒன்றும் வேண்டாம், உங்கள் பசங்களை நீங்கள் ஏற்று பேசுங்க பார்க்கலாம். உங்கள் சொந்த பிள்ளைங்களை ஏற்று பேசுங்க. நம்ம எவ்வளோ பெரிய டுபாகோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பசங்களை நம்ம ஏற்று பேச முடியாது. ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க நமக்கு. அது சும்மா இருக்குப்பா அப்படின்னா போச்சு, முடிஞ்சது, மொத்தம் முடிஞ்சது. அப்படி லேசாக ஒரு கையை காட்டினவன் அப்படின்னா போதும், முடிஞ்சிடும். இவ்வளோ வேற கோபம் ஒரு கேடு. எனக்கு வர்ற கோபத்தில் என்ன பண்ணுவேன்? நெஞ்ச நிமித்தி நின்று என்ன பண்ணுவேன்? அப்போ கோபம் வர்றதுக்கு ஒரு அருவருப்பான விஷயம் எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லுது. கோபம் வந்து அடி, வீட்டை கொளுத்தி விடு, அதெல்லாம் முடியாது தானே. இப்போ எதுக்கு அந்த கோபம்? கேளுங்க, எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் ஆத்திரம் வருதுன்னு எவனா கேட்டான்னா அவனுக்கு அறிவு வந்துடும். எந்த மனையிலும் அதை கேட்கறதில்ல. கோபம் வருது அவனுக்கு. எது கோபம் வருது? அவங்கவுங்க அவங்க இயல்பில் இருக்காங்க, அதை பார்த்து நமக்கு கோபம் வருது இல்லை? அதானே முக்கியம். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோபம் வருது. நமக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணுன்றது வந்து அவங்க தலையில் இல்லை, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஆத்திரம் வருது. பக்கத்து வீட்டில் கேட்கன்னு சிரித்து சத்தம் போட்டால் இங்கேருந்து சனியனுங்க எப்படி சத்தம் கொடுத்துப்பாரு. அறிவின் பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க தெரியுதா? அதுங்களுக்கு சாப்பிடுதுங்களா, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆத்திரம் வருது. நேராக இறங்கி போய் ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. 2015 ஒரு மழை வந்து தெரியுமா? அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளாட் ஒன்று ஓப்பன் பண்ணி சேட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவனுங்க கேரம் போர்டு ஆடிட்டு ஒரே சத்தம். நான் நேராக இறங்கி போய் சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் இருக்கானுங்க, சத்தம் போடுறது எனக்கு பிடிக்கல, நான் போய் சத்தம் போடாதீங்க, மெதுவாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டேன் நான். நாங்கள் வந்து விளையாடின்னு தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இது நான் தனியாக வந்து புலம்பலை. எப்படி கத்துறானுங்க பாரு, இவங்க எந்த நாட்டிலேருந்து வந்துக்கிறானுங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கருத்தை வந்து போய் சொல்லிட்டு வரோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இப்போ கோவப்படுறது, ஆத்திரம் வருதுன்னா அவங்ககிட்ட சொல்லவாத ஒரு தைரியம் வேணும், அதுவும் கிடையாது. அப்புறம் எது கோவம் வருது? புண்ணாக்கு. இப்படிலாம் நீங்கள் அகழ்வாய்வு செய்யணும். நம்ம வாழ்க்கை நம்ம தான் அகழ்வாய்வு செய்யணும். எப்போ பார்த்தாலும் கஷ்டம், துன்பம், நோய் நொடி, எரிச்சல், அது இல்லை இது இல்லை, பத்தில் புள்ள சரியில்லை, குட்டி சரியில்லை, ஏன் சரியில்லை, நீ சரியில்லை, அதுதான் ஒரே முடிவு. எது சரியில்லை? ஏன் எல்லாம் சரியில்லை? நமக்கு நம்ம சரியில்லை இல்லை. நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அப்போ நம்மளை நாமே அகழ்வாய்வு செய்து கண்டுபிடிக்கிறது தான் உன்னையே நீ அறிவாய். உன்னையே நீ அறிவாய்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அப்படி சைபர் போட்டு உட்காந்துக்கூடாது, ஒன்றும் வழங்காது. இப்போ இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டு, இப்போ ஸ்டேட்டஸில் நீங்கள் யார், அது தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு நம்ம கேட்டால், நான் ஒரு 4.25 அடி 5 அடி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் தான் எட்டும், இவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும்னு தெரியுமா தெரியாதா? அதுக்கு தக்கன தான் நடக்கணும். எக்ஸ்ட்ராடினரியாக பண்ண முடியாதுன்னு தெரியும்ல, அதை அறிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு இவ்வளோ தான் பேச முடியும், இவ்வளோ தான் நடக்க முடியும், இவ்வளோ தான் சொல்ல முடியும், இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்னு ஒரு நம்மளை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு தெரியுமா தெரியாத? அதை டெவலப் பண்ணினே போகிறது தான் உன்னையே நீ அறிவாய். இதை டெவலப் பண்ணினே போனால் வெளியிலேருந்து உள்ளே போயிடுவோம். எனக்கு என்ன நினைப்பு வருது, எனக்கு என்ன ஆசை வருது, நான் ஏன் இதை ஆசைப்படுறேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன், என்னால் ஏன் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களை. நம்முடைய டார்கெட்லாம் அது கிடையாது. நமக்கு பிடிக்கலன்னா எதிராளியை போட்டு தள்ளிடணும். அது யாராக இருந்தாலும் முடிச்சிடணும் அவங்க கதையை.
அவங்க வந்து மனம் கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி குடும்பம் குட்டி மாமா மச்சான் எல்லாத்தையும் இழுத்து அவமானப்படுத்தி நாசம் பண்ணி விட்டுருது. உன் குடும்பத்தில் பொண்ணு இடத்துலேருந்து என் குடும்பம் வழங்கலான்னுவான். இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. நீ வந்த நாள்லேருந்து வீடு நாசமாக போச்சுன்னுவான். அந்த நாள்லேருந்து நாசமாக போய் இன்னும் நீ தின்னு தானே இருக்கிற. எப்படி இதெல்லாம் புழங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களாம் போட சொன்னால எஃப்ஐஆர் டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். நான் யாருன்னு, எனக்கு என்ன பிடிக்குது, நான் என்ன நினைக்கிறேன், என்னால் எது செய்ய முடியும், என்னால் எது ஏன் செய்ய முடியல, இதெல்லாம் நம்ம கண்டுக்கணும்னா நம்மையும் நாம் கண்டுகொள்வோம். நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்முடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் ஆகலாம். புரியுதா? அப்படி மூவ் ஆகும்போது யாராலையும் நமக்கு துன்பம் இல்லை. இதை தாண்டி ஒன்று வரும், சந்தர்ப்பங்கள் உங்களை மாட்டி விட்டுரும். இப்போ நம்ம பசங்க எதனா தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் பலிகடம். யாரோட பையன்னு கேட்பான், யாரோட பொண்ணுன்னு கேட்பாங்க. எதுக்கு கூப்பிடுவோம் அப்பா அம்மான்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஏதுமில்லா தன்மைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா இது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுவாக மாறிடும். அதுதான் அதிசயம். இந்த இடம் புரியுதா? ஆரம்பமே இந்த எம்டினஸ்குள்ளே வாழ பழகிட்டோம்னா, ஏதுமில்லா தன்மைக்குள்ளே வாழ பழகிட்டோம்னா எந்த சிக்கல் வந்தாலும் அது சரியாயிடும்னு சொன்னால் சரியாயிடும். அது சரியாயிடும்னா சரியாயிடும். அது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஏதாவது பிடிச்சிக்கின்னு தொங்கிக்கின்னு இருந்தீங்க, இது உங்களை ஒன்று கவுத்து காலி பண்ணக்கூடாது. மானம் மரியாதை அது குடும்பம் கொலை கௌரவம் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்கள்ல, அது உங்களை கொல்லாமல் விடாது. எனக்கு வந்து பிறந்தது பாரு, என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருவோம். சரி அது சரியாக போயிடும், அது அவ்வளோதான் அப்படின்னோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரியாக போயிடும். இந்த விடுதல் இருக்குல்ல, அந்த விடுதலை தொடர்ந்து செய்தால் விடுதலை. அது அது இருக்கும், அப்படி தான் இருக்கும். பெரும் காற்று அடிக்குது, உங்களுக்கு கோவம் வருமா? ஆத்திரம் வருமா? நிறைய மழை கொட்டுது, எப்படி பதுங்கிக்கலாம் பாதுகாத்துக்கலாம் தோணுமே தவிர கோபம்லாம் வராது. அது மாதிரி பிரச்சனைகள் நம்மளை சூழும் போது மட்டும் கோபம் வருது. இயற்கையாக நடக்குது, இயற்கையாக நடக்கும். அது அப்போ ஆரம்பம் எப்படி பழகணும்? எதையும் பிடிச்சிக்கிட்டு தொங்காமல் இருக்கணும். அது இருக்கும் ஒரு நாள் அது இல்லாமல் போயிடும், இல்லை யாரு கைக்காக போயிடும். அவ்வளோதானே. அப்போ அந்த ஏதுமில்லா தன்மைகளை வாழும்போது எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்மளை எதுவும் ஒன்றும் பண்ணாது. எல்லா பொருளும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அவர்களிடத்தில் இல்லைன்னு கிருஷ்ணன் சொன்னது இதுதான். இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கும், நான் அதுக்கிட்ட இல்லை. அப்போ இந்த எம்டினஸ்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன வழி என்னது? விருப்பத்தை பதிக்கிறது தான். இது புரிஞ்சால் செய்து பாருங்கள். உங்கள் விருப்பத்தை மட்டும் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருங்க. அவங்களா கேட்பாங்க, உனக்கு எதை வேணும்னா சொல்லிட்டேன் வாங்கி வர அப்படின்னு. எதுவும் வேணாங்கன்னு சொல்லிவிடுங்க. 10 தடவை சொன்னேன், இந்த ஜடம் எது கேட்டாலும் வேணான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு போயினே இருந்துருவாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் விருப்பங்களில் வாழுது. சரியா? இது புரிஞ்சிச்சுன்னா கடைப்பிடிங்க. இப்போ இருக்கிற இருப்பை பற்றி கவலையோ பயமோ கொள்வது எதுவும் கிடையாது. இது எப்படி இருந்தாலும் அது போக்கில் போயிடும். அது போக்கில் போயிடும். நீ என்ன தான் தட்டி தடவி ஒட்டி உலர்த்தி வாழ்ந்தாலும் அது விடுபடுற நேரத்தில் விடுபட்டு போயினே இருந்துடும். எதுவும் நம்மளை கண்டுக்காது. நம்மளை நம்ம கண்டுக்கணும்னா வாழ்க்கை நம்மளை கண்டுக்கும். இதுதான் தீர்ப்பு. நம்மளை நம்ம பார்க்காத வரைக்கும் வாழ்க்கை நம்மளை பார்க்காது. ஊரே நம்மளை பார்க்கும், நாள் இப்படி இருக்கான். சரியா? இது புரியுதான்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுதுன்னா இனிமேலாவது உங்கள் சொந்த விருப்பங்களை யாருக்கும் சொல்லாதீங்க. நான் இப்போ சொன்னது தான் பதில். இது ஏன் நான் ஆசைப்படக்கூடாது? ஆசைப்படுங்க, யாருக்கும் தப்பு இல்லை. உங்களை ஆனால் வெளியில் சொல்லி ஆசைப்படக்கூடாது.
இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. ஒரு நாள் பிடிக்காத நாளுன்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கி சொன்னேன் ரொம்ப பிடிக்கும்னு கேட்பாங்க, திரும்பி கேட்பாங்க. பிடிக்குதுன்னா மனசுலேயே வச்சுங்க, அவ்வளோதானே. இறைவன் போதுமானவன்.